வாக்குச்சாவடிகள் கள்ள ஓட்டு போடும் இடமாக இருக்கிறது, அது ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டிய இடம் என்றும் அவர் பேசியிருக்கிறார். தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜயனுடைய ஒட்டுமொத்த இந்த உரையை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அடுத்த கட்ட நகர்வாக்க தாவேக்க தேர்தல் களத்துக்கு தயாராயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, விஜய் தான் தயாராகதாட்டு ஒரு ஃபேஸ் காட்டுறாரு. தன்னுடைய செகண்ட் லைன் லீடர்ஸும் ஊழல்வாதிகள், பல கட்சியில மாறி வந்த சந்தர்ப்பவாதிகள், அவர்கள் மேல அவங்க நம்பிக்கை இல்லை, ரசிகர்கள் மேலேயும் அவர் நம்பிக்கை இல்லை. அதனால நிற்பீங்களா, துணிவா இருப்பீங்களான்னு தன்னுடைய சந்தேகத்தை அவரு அந்த கூட்டத்திலே காட்டுறாரு. பேசின ஆதவர்ஜுனாவும் ஒரு நம்பிக்கை அற்ற தன்மையில தான் பேசினாரு. புஷி ஆனந்த் தெள்ள தெளிவாகவே தன்னுடைய ஆட்கள் என்ன செய்ய போறாங்கிறத ஒரு விரக்திய வெளிப்படுத்தினாரு. காரணம், அவங்க பலம் நிரூபிக்காமலே தங்களுக்கு கூட்டணி வரும்னு எதிர்பார்த்தாங்க. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. விஜய எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில 80 சீட்டு கொடுப்பாரு, 100 சீட்டு கொடுப்பாரு, அவரை எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொல்வாரெல்லாம் ஒரு கற்பனையில கல யதார்த்தத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்தை அவரும் அவரை சார்ந்தவர்களும் தொடர்ந்து பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பரப்பிக்கொண்டு அதை பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைந்து கொண்டார்கள். அது உண்மையல்ல. ஏட்டு சுரக்காய் ஊதி பறக்க விடக்கூடிய பலூன் அது நேரம் வரும்போது அது ஒன்றுமில்லாமல் பொட்டி தெரித்து போய்விடும் என்று அவர்களுக்கு புரியவில்லை. குறிப்பாக காங்கிரஸ் விஜய் கூட்டணி என்ற ஒரு கற்பனை கதையை பெரிய அளவில் ஊடகங்கள் தமிழகத்தில் பிளான் பண்ணினார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி 22 எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலினை மிகவும் நம்புகிறார்கள். 2029க்குள் இந்தியாவில் ஏதாவது அரசியல் மாற்றங்கள் வராதா, தாம் 69 போல் ஒரு பிளவு தாம் ஆட்சி அதிகாரத்தில் ஏறி இருக்க முடியுமா என்று மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள் கருதுகிறார்கள். மேலும் தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் கொடுப்பது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் என்று தொடர்ந்து அங்கு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு, அது சட்டமன்றத்திற்கான ஒரு கூட்டணி ஆட்சியில் பங்கு என்பதற்காக அவர்கள் திமுகவை விட்டு தாவேக்காக வருவார்கள் என்று நடைமுறை சாத்தியம் இல்லாத கற்பனையான விஷயங்களை இதுநாள் வரை அவர்கள் நடத்தி வந்தார்கள். அது எல்லாமே பொய் என்று தெரியும் போது கூட இருப்பவர்கள் அனைவரும் விரக்தி அடைந்துள்ளார்கள். விஜய் ஒரு திரைப்பட கலைஞர், நல்ல பெர்ஃபார்மர் என்பதனால் தன் விரக்தியை காட்டாமல் ஒரு பிரேவ் ஃபேஸை காட்டி இருக்கிறார். இனிமேலும் இவர்களால் ஒற்றுமையாக இருந்து கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க முடியுமா என்பது பெரிய கேள்விக்குறி ஆக நிற்கிறது. ஏற்கனவே இவர்கள் எதிர்பார்த்த கூட்டணி வாய்ப்புகள் எல்லாமே பொய்த்து போய்விட்ட பிறகு கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை என்ற நிலையில் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறார்கள். இதிலும் இவர்களால் இதனை முன்னெடுத்து போக முடியாது. மீண்டும் இவர்கள் காங்கிரஸ் கூட்டணி அமைப்பும் அதிமுக இவருடன் 50-50 கூட்டணி அமைப்பும் என்றவர்கள் எல்லாம் இவர்களை பற்றி இன்னும் பேசுவார்கள். ஆனால் இனிமேலும் கூட்டணி எவர்களுக்கு வாய்ப்பு இல்லையோ அதே போல் தனித்து போட்டியும் எஃபெக்டிவாக இவர்களால் செய்ய முடியாது என்றே நான் கருதுகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நட்பு சக்திகள் இல்லாவிட்டாலும் தனியாக நின்று ஜெயிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்று தொண்டர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் விஜய். கூட்டணிக்காக எதிர்பார்த்திருந்தார்கள் என்ற தகவலும் கிடைத்திருந்தது. குறிப்பாக காங்கிரஸ் தாவேக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் பல யூகங்கள் பேசப்பட்டு வந்தன. இந்நிலையில் நட்பு சக்திகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனியாக நின்று ஜெயிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அழுத்தம் இருக்கிறதா என்றும் அவரை விளக்கம் அளித்திருக்கிறார். எந்த அழுத்தத்திற்கும் அடிப்பணிய வேண்டிய அவசியம் இல்லை, அண்டி பிழைக்க வேண்டிய தேவை இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதுவரை விஜயனுடைய எல்லா பேச்சுகளிலும் நேரடியாக திமுகவை பலமாக தாக்கிய விஜய் தற்போது மறைமுகமாகவும் சில இடங்களில் தீய சக்தி, ஊழல் சக்தி என்று அதிமுக திமுக இரண்டு கட்சிகளையும் ஒரே சமநிலையில் விமர்சித்த அந்த பேச்சையும் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 2 பேருமே எங்களுக்கு போட்டி அப்படின்ற ஒரு நிலையை எட்டியிருக்கிறார் விஜய் அப்படின்றத இந்த விஷயங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும்.